பகுதி. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். இதெல்லாம் இரண்டாவது பகுதியில் தான் வருகிறது. முதல் பகுதியில் நாம் என்ன பார்க்கிறோம்? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப்பெறுவதாக. ஆண்டவரை புகழுங்க, தந்தையான கடவுளை புகழுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உம்முடைய பெயர் போற்றப்படுவதாக. உம்முடைய ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. முதல் பகுதியிலே ஆண்டவர் தன்னுடைய ஜெபத்தில் கூட சொல்றாரு, முதல்ல ஆண்டவரை புகழ்ந்து பாடு, ஆண்டவரை போற்றுவதற்குண்டான மனசை தேடு. ஆலயத்துக்கு வருகிற போது எப்போதுமே உன்னுடைய தேவையே முன்வைக்காத, உன்னுடைய பிரச்சனையை முன்வைக்காத, ஆண்டவரை புகழ்ந்து பாடு. அதனால் தான் திருப்பாடல் ஆசிரியர் 150 பாடல்களை எழுதியிருக்கிறார். 150 சங்கீதங்கள். அதில் பெரும்பான்மையான சங்கீதங்களை பார்த்தோம் என்றால் அவர் துவங்குவது ஆண்டவரை போற்றுகிற திருப்பாடலாகத்தான் இருக்கும். நாம் இன்றைக்கு 105வது திருப்பாடலை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரை போற்ற வந்திருக்கிறோம், ஆண்டவரை புகழ வந்திருக்கிறோம், ஆண்டவரை நாம் பெருமை சேர்க்க வந்திருக்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். திருப்பாடல் ஆசிரியர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நாம் தியானித்து நாம் அடையும் சேர்ந்து ஆண்டவரை போற்றுவோம். விவிலியை வைத்திருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 105 எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு இறை வார்த்தையாக நாம் படிப்போம். 105 இறை வார்த்தை 1. ஆண்டவருக்கு பாருங்க, எடுத்த உடனே அவர் சொல்றாரு, ஆண்டு கிட்ட விண்ணப்பத்தை கேளுங்க. இல்லை, ஆண்டு கிட்ட உங்களுடைய மன்றாட்டுகளை சொல்லுங்க, கிடையாது. ஆண்டு கிட்ட உன் தேவையை கேளுங்க, கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறார்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நம்முடைய ஜெபத்தினுடைய முதன்மையான பகுதி, முக்கிய பகுதி, முதல் பகுதியாக என்ன இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அடுத்தது, அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். சில சமயத்தில் நாம் சொல்லுவோம், இயேசுவே பெயரை சொல்லுங்க அப்படின்னா சொல்றது கிடையாது. அல்லேலூயா அப்படின்னு சொன்னா சொல்றது கிடையாது. இயேசுவே நல்லவர் சொல்வது கிடையாது. இயேசுவே ஆண்டவர் சொல்வது கிடையாது. ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டோடைய பெயரை சொல்லி வழிபடுங்கள். அடுத்து, அவர் தம் செயல்களை மக்களினங்கள் மக்களினங்களுக்கு அவருடைய செயல்களை சொல்லணும் அப்படின்னா முதல்ல அவருடைய செயல்களை நாம நினைச்சு பார்க்கணும். நாம் அவர் என்ன செஞ்சாலும் சொல்லி நாம யோசிச்சு பார்க்கணும். 2வது வாக்கியம் படிங்க. அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், வியத்தகு செயல் அனைத்தையும் எடுத்துரைங்க. திருப்பி திருப்பி திருப்பாடல் ஆசிரியர் சொல்றாரு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, ஆண்டவரை போற்றுங்க, ஆண்டவர் பெயரை சொல்லி வழிபடுங்க, அவருடைய புகழை புகழ்ந்தேத்துங்கள், அவருக்கு புகழ் பாடுங்கள், ஆண்டவரை போற்றவும். 3வது இறை வார்த்தை, அவருடைய தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். இன்னைக்கு உங்களுடைய இதயம் அக்களிக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரை போற்றி நம்முடைய இதயம் அவரை தேடுவதாக இருக்க வேண்டும். நாம் இன்னைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம், உண்மைதான். ஆனால் ஆண்டவரை புகழ வேண்டியது முக்கியமானது. எழுந்து நிற்போம். ஆண்டவரை புகழ்வதற்கு, ஆண்டவரை போற்றுவதற்கு, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்ப்பதற்கு, ஆண்டவர் செய்த மகத்தான காரை நினைச்சு அவருக்கு நன்றி சொல்வதற்கு நம்முடைய மனசு பக்குவப்பட வேண்டும். நிறைய பேர் கவலையோடு வந்திருக்கலாம். மனசுல நிறைய கவலைகளோடு வந்து இங்க உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் மனசு வராது. ஆண்டவரை புகழ்ந்தேத்தணும் மனசு வராது. நான் நிறைய குழப்பத்தோடு வந்திருக்கிறேன், நிறைய பிரச்சனையோடு வந்திருக்கிறேன், நிறைய கவலைகளோடு வந்திருக்கிறேன். நான் எப்படி ஆண்டவரை புகழ முடியும்? நான் எப்படி ஆண்டவருக்கு மகிழ்ச்சியோடு புகழ் பார்க்கல பாட முடியும்? மனசு நல்லா இல்லையே, மனசு கவலையாக இருக்க, மனசு வேதனையாக இருக்க,
அழுகையோடு வந்திருக்கிறனே, ஏமாற்றத்தோடு வந்திருக்கிறனே, அங்கலாய்ப்போடு வந்திருக்கிறனே, மனசு போராட்டங்களோடு வந்திருக்கிறனே, மனசு வரலையே ஃபாதர், மனசு இல்லையே, ஆண்டவர் புகழக்கூடிய அந்த மகிழ்ச்சி இல்லையே, சந்தோஷம் இல்லையே. உண்மைதான். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு யோவான் நற்செய்தியில, உனக்கு ஒரு துணையாளரை நான் அனுப்புவேன், உனக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன். துணையாளர் யார்? இயேசுவால் கொடுக்கப்பட்ட துணையாளர் யார்? உங்க துணைவர் கணவர் அல்ல, அவரும் கடவுளால் கொடுக்கப்பட்டவர் தான். ஆனால் எல்லாருக்கும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட துணையாளர் யாரு? தூய ஆவியானவர். எனக்கும் அவர்தான் துணையாளர், உங்களுக்கும் அவர்தான் துணையாளர். இந்த துணையாளர் என்ன செய்கிறார்? ரோமியர்களின் திருமுகத்தில் நாம் வாசிக்கிறோம், நம்முடைய சொல்ல முடியாத துயரங்களை எல்லாம், நம்மால் சொல்ல முடியாத நம்முடைய பெருமூச்சுக்களை எல்லாம் இந்த தூய ஆவியானவர் கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்கிறார். நாம் ஜெபிக்க முடியாத நம்முடைய பெருமூச்சுக்களை எல்லாம் தூய ஆவியானவர் நமக்கு பதிலாக அவர் கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்கிறார். இப்போ நாம் ஜெபிப்பதற்கு அந்த தூய ஆவியானுடைய துணை நமக்கு வேண்டும். நம்முடைய பெருமூச்சுக்களை எல்லாம் ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு போவதற்கு அந்த தூய ஆவியானுடைய துணையாளருடைய உதவி நமக்கு வேண்டும். கேட்போமா? ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, என்னை ஜெபிக்க வையுங்க, ஆண்டவர் இயேசுவை புகழ வையுங்க, ஆண்டவருடைய வல்லமை எடுத்து சொல்லக்கூடிய தைரியத்தை தாங்க, ஜெபிக்கக்கூடிய தைரியத்தை தாங்க, பசாசனுடைய தொல்லைகளை அணுகாமல் இருக்க ஆவியானவரை முழுமையாய் ஆட்கொள்ளும். அன்னை மரியாதை ஆட்கொண்ட ஆவியானவரே, அப்போஸ்தலர்களை ஆட்கொண்ட ஆவியானவரே, யோர்தான் நதியிலே இயேசுவின் மீது வந்து இறங்கிய ஆவியானவரே, இன்னைக்கு என் மீது வாங்க, என் தலை மீது வந்து இறங்குங்க. நெருப்பின் வடிவிலே வந்த ஆவியானவரே, ஏதோ என்னுடைய தலை மீது என் மீது வந்து இறங்குங்க என்று சொல்லி நாம் எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா என்று சொல்லி ஆவியானவரை நாம் அழைப்போம். எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. எல்லாம் சேர்ந்து, எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. மீண்டுமாக மீண்டுமாக, எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. எங்கள் உள்ளத்திலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் மத்தியிலே இறங்கி வாருமையா. ஆவியானுடைய துணையை கேட்போம். ஆண்டவரே, ஆவியானவரே, என் உள்ளத்துக்குள் வாரும். இந்த உள்ளத்துக்குள் நிம்மதி இல்லை, இந்த உள்ளத்துக்குள் சந்தோஷம் இல்லை, இந்த உள்ளத்துக்குள்ள மகிழ்ச்சி இல்லை, இந்த உள்ளத்துக்குள்ள நம்பிக்கை இல்லை, இந்த உள்ளத்துக்குள்ள விசுவாசம் இல்லை, இந்த உள்ளத்துக்குள்ள கவலை மட்டும்தான் இருக்கு, சந்தேகம் இருக்கிறது, அவநம்பிக்கை இருக்கிறது, வருத்தம் இருக்கிறது, சோகம் இருக்கிறது. என் உள்ளத்துக்குள்ளே வாருமையா. எங்க குடும்பத்துக்குள்ளே வாங்க. எங்க குடும்பத்துல சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, அமைதி இல்ல, மகிழ்ச்சி இல்ல. கேட்போம். ஆண்டவரே, ஆவியானவரே, எங்கள் உள்ளத்திலே வாரும், எங்கள் குடும்பத்திலே வாரும், எங்களுடைய மத்தியிலே வாரும் என்று சொல்லி ஆவியானுடைய பிரசன்னத்தை கேட்டு பாடுவோம். எங்கள் உள்ளத்திலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் மத்தியில் இறங்கி வாருமையா. எங்கள் உள்ளத்திலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் மத்தியில் இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே, இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே, இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. நாம் எல்லாருமே ஒரு பலவீனத்தில் இருக்கிறோம். உடல் பலவீனமாக இருக்கலாம், உள்ள பலவீனமாக இருக்கலாம்.
நாம் நிறைய பலவீனங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான நோக்காடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உடல் சோர்வுகள், உடல் வருத்தங்கள், உடல் வலிகள், உடல் வேதனைகள், பல நோய்கள், பலவீனம், நம்முடைய நோக்காடுகள். இன்னும் பல பேருடைய குடும்பத்திலே கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், பண பிரச்சனைகள், மன கஷ்டங்கள், உறவில் கஷ்டங்கள். ஆக ஆவியானவரே, எங்க பலவீனத்துல வாங்க, எங்களுடைய கஷ்டத்திலே வாங்க, எங்களுடைய நோய்களில் வாங்க, எங்களுக்கு நல்ல வாழ்க்கை தாங்க, மகிழ்ச்சியை தாங்க, உடல் உள்ள சுகம் தாங்க என்று சொல்லி ஆவியானவரை அழைத்து பாடுவோம். எங்கள் பலவீனத்தில், எங்கள் நோய்களில், எங்கள் கஷ்டத்தில் இறங்கி வாருமையா. எங்கள் பலவீனத்தில், எங்கள் நோய்களில், எங்கள் கஷ்டத்தில் இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே, இறங்கி வாருமையா. எல்லாம் சேர்ந்து ஓ பரிசுத்த ஆவியே, இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே, இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. நம்முடைய வாழ்க்கையில நிறைய குறைகள் இருக்கு. நிறைய வாழ்க்கையில குறைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கோபத்தோடு வாழ்கிறோம், பகைமை எண்ணங்களோடு வாழ்கிறோம், மன்னிக்க முடியாமல் வாழ்கிறோம், சமாதானம் ஏற்படுத்திக் கொள்ள முடியாமல் வாழ்கிறோம், பிறரை ஏற்றுக்கொள்ள முடியல, அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியல, மன்னிக்க முடியல. அதனால நிறைய கஷ்டங்கள், வாழ்க்கையில நிம்மதி இல்ல, மகிழ்ச்சி இல்ல. ஆண்டவருடைய ஆவியான கேட்போம். ஆண்டவரே, ஆவியானவரே, எங்கள் குறைகளில் வாரும், எங்களுடைய துன்பத்திலே வாரும், எங்களுடைய உள்ளத்திலே வாடும் என்று சொல்லி பாடுவோம். எங்கள் குறைகளிலே, எங்கள் துன்பத்திலே, எங்கள் உள்ளத்தில் இறங்கி வாருமையா. எங்கள் குறைகளிலே, எங்கள் துன்பத்திலே, எங்கள் உள்ளத்தில் இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே, இறங்கி வாருமையா. ஆவியானவரே, ஓ பரிசுத்த எங்கள் துணையாளரே, அபிஷேகம் செய்பவரே, ஆற்றலை தருபவரே, நம்பிக்கையை கொடுப்பவரே, இயேசு மீது இறங்கிய ஆவியானவரே, அன்னை மரியாள் மீது இறங்கிய ஆவியானவரே, அப்போஸ்தலர் மீது இறங்கிய ஆவியானவரே, இறை வாக்கினர் மீது இறங்கிய ஆவியானவரே, ஏதோ எங்கள் மீது இறங்கி வாரும், எங்கள் மீது இறங்கி வாரும். அக்கினியின் ஆவியானவரே, அபிஷேகம் செய்பவரே, ஓ பரிசுத்த ஆவியே, இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே, இறங்கி வாருமையா. நம்முடைய வலது கரத்தை எடுத்து நம்முடைய நெஞ்சோடு அணைத்து நம்முடைய உள்ளத்துக்குள்ளே தூய் ஆவியான வரும்படியாய் நாம் செபிப்போம். வீட்டிலிருந்து வருகிற போது நிறைய கவலைகள், வேதனைகள், பிரச்சனைகள், மனபாரங்கள், கண்ணீர், ஏமாற்றங்கள், அவமானங்கள், இன்னல்கள், இக்கட்டுக்கள், எதிர்காலத்தை நினைத்து பயங்கள் எல்லாவற்றையும் மனதில் சுமந்து வந்தோம். மனசு நிம்மதி இல்லாமல் இந்த ஆலயத்துக்குள்ளே நாம் வந்திருக்கலாம். மனசு பாரத்தோடு இந்த ஆலயத்துக்குள்ளே நாம் வந்திருக்கலாம். மனசுல ஒரு துளி கூட சந்தோஷம் இல்லாம, மனசுல ஒரு துளி கூட மகிழ்ச்சி இல்லாம, மனமெல்லாம் பாரங்களையும் வருத்தத்தையும் கவலையும் சுமந்து வந்திருக்கலாம். அதோ அந்த நெஞ்சின் மீது நம்முடைய வலது கரத்தை வைத்து தூய் ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய இதயத்திலே, நம்முடைய மனதிலே அவருடைய பிரசன்னம் வரும்படியாய் வேண்டுவான். ஆவியானவரே,
அன்பின் ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், அபிஷேகம் செய்யக்கூடிய ஆவியானவர், அபிஷேகம் செய்யக்கூடிய ஆற்றல் பொழியும் ஆவியானவர், ஆற்றல் பொழியும் ஆவியானவரே, வல்லமை தரும் வல்லமை ஆவியானவரே, தரும் ஆவியானவரே, ஆற்றலை கொடுக்கிற ஆற்றலை ஆவியானவரே, கொடுக்கிற ஆவியானவரே, எல்லா சக்தியும் பலத்தையும் கொடுக்கிற எல்லா ஆவியானவரே, சக்தியும் பலத்தையும் கொடுக்கிற ஆவியானவரே, இயேசுவை வலுவூட்டி ஆவியானவரே, இயேசுவை வலுவூட்டி இறை ஆவியானவரே, வாக்கினர்களை வலுவூட்டி இறை ஆவியானவரே, வாக்கினருக்கு வலுவூட்டி அப்போஸ்தலர்களுக்கு வலுவூட்டி ஆவியானவரே, அப்போஸ்தலர்களுக்கு வலுவூட்டி அச்சத்தை ஆவியானவரே, போக்கி ஆவியானவரே, அச்சத்தை போக்கி பயத்தை ஆவியானவரே, போக்கி பயத்தை ஆவியானவரே, போக்கி ஆவியானவரே, சந்தேகத்தை போக்கி ஆவியானவரே, சந்தேகத்தை போக்கி ஆவியானவரே, ஏதோ என்னுடைய இதயத்தை விட ஒப்பு கொடுக்கிறேன், எங்கள் இதயத்தை ஒப்புக் என்னுடைய கொடுக்கிறோம். பயத்தை ஒப்பு எங்கள் கொடுக்கிறேன், பயத்தை ஒப்புக் என்னுடைய கொடுக்கிறோம். கவலையை ஒப்பு எங்களுடைய கொடுக்கிறேன், கவலையை ஒப்புக் என்னுடைய கொடுக்கிறோம். கண்ணீரை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய கண்ணீரை என்னுடைய ஒப்புக் வேதனையை கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறேன், எங்கள் வேதனையை என்னுடைய ஒப்புக் துன்பத்தை கொடுக்கிறோம். ஒப்பு எங்கள் கொடுக்கிறேன், துன்பத்தை ஒப்புக் என்னுடைய கொடுக்கிறோம். துயரத்தை ஒப்பு என்னுடைய கொடுக்கிறேன், துயரத்தை ஒப்புக் என்னுடைய கொடுக்கிறோம். ஏமாற்றத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய ஏமாற்றத்தை என்னுடைய எல்லா ஒப்புக் கொடுக்கிறோம். விதமான இயேசுவே. கஷ்டங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, ஆவியானவரின் ஒப்புக் மனதை கொடுக்கிறோம். தொடும், ஆவியானவரே, ஆவியானவர் என்னுடைய உள்ளத்தை தொடும் என் என்று உள்ளத்தை சொல்லி தொடும் ஆவியானவரே, ஆவியானவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். Yes. ஆவியானவை சுகப்படுத்தும், ஆவியானவை தொடும், தொடும். அபிஷேகம் செய்யும், அபிஷேகம் ஆற்றலை செய்யும், தாரும், ஆற்றலை தாரும், வல்லமையை தாரும், வல்லமையை தாரும், சக்தியை தாரும் என்று சொல்லி சக்தியை தாரும் ஆண்டவரே. ஒரு நிமிடம் மௌனமாய் ஆவியானவரிடம் வேண்டுவோம். ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. ஆமென் இயேசுவே. ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசு ஆண்டவர் என்று நம்ப முடியாது. ஆமென் இயேசுவே. ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் வந்திருக்கிறார். Yes. ஆண்டவர் இயேசு நமக்கு முன்பாக இருக்கிறார் என்பதை நம்புவோம். ஏழைகளுடைய கண்ணீரை துடைத்த ஆண்டவர், Yes. பசியோடு வந்தவருடைய பசியை போக்கி ஆண்டவர், நோய் நோக்காடுகளோடு வந்த மக்களுடைய நோய்களை போக்கி ஆண்டவர் ஏதோ நமக்கு முன்பாக இருக்கிறார் என்பதை நம்புவோம். சத்தியமாய் இந்த தேவன் நம்மை வாழ வைக்கக்கூடிய கடவுளாய் இருக்கிறார் என்பதை நம்புவோம். உங்களுடைய கண்ணீரை போக்கக்கூடிய தேவன் இங்கே இருக்கிறார் என்பதை நம்புவோம். இன்றைக்கு கவலைகளோடு வந்திருக்க மகனே மகளே, உன் பிரச்சனைகள் தீர்ந்து போகும் என்பதை நம்புவோம். உன்னுடைய குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் என்பதை நம்புவோம். இயேசுவே ஆண்டவர் என்பதை நம்புவோம். அவர்களுடைய குடும்பத்தினுடைய கஷ்டங்களை போக்குவார், உன்னுடைய குடும்பத்திலே நிம்மதியை கொடுப்பார் என்பதை நம்பி ஆண்டவரை கடத்திலே ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே மீட்பர், இயேசுவே இயேசுவே மீட்பர், இயேசுவே இயேசுவே மீட்பர். இயேசுவே Praise the Lord, 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 Hallelujah, 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 Hallelujah. Hallelujah. அமருவோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தினால் இந்த வழிபாட்டிலே நற்கனை ஆராதனையிலே பங்கேற்கும் அன்போடு அழைக்கிறேன். இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு, நற்கனை ஆண்டவர், நற்கனை தேவன் இன்றைய திருப்பலியிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு முதல் வாசகத்தை யாராவது வாசித்து வந்தீங்களா? யாராவது வாசித்தவர் இருக்கிறீங்களா? இன்னைக்கு முதல் வாசகம் அட்லீஸ்ட் இந்த பகுதி நம்ம வாசித்தோம், ஞாபகமாவது பரவாயில்ல. இன்னைக்கு முதல் வாசகம் தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நாம் படிப்போம். 6ஆம் அதிகாரம், நாம் அது தேவையில்லை. 18ஆம் வசனத்தில் நாம் படிப்போம். 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருந்து.
எல்லாருக்கும் கேட்கிறபடி நானே படிச்சிறேன். உன்னுடனோ என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன். ஆண்டவர் நோவா கிட்ட சொல்றார். நோவா அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வாசிக்க போறோம், சிந்திக்க போறோம். என்னுடைய உடன்படிக்கையை நான் உன்னோடு செய்து கொள்வேன், நிலைநாட்டுவேன். உன் புதல்வர், உன் மனைவி, உன் புதல்வரின் மனைவியே ஆகியோருடன் நீ பேழைக்குள் செல். உன்னுடன் உயிர் பிழைத்துக் கொள்ளுமாறு சதையுள்ள எல்லா உயிர்களிலிருந்தும் வகைக்கு ரெண்டை பேழைக்குள் கொண்டு வா. அவை ஆணும் பெண்ணுமாக இருக்கட்டும். வகை வகையான பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் ஊர்வன ஆகியவற்றில் இருந்து வகைக்கு 2 உயிர் பிழைத்துக் கொள்ள உன்னிடம் வரட்டும். உண்பதற்கான எல்லா வகை உணவுப் பொருட்களையும் நீ எடுத்து சென்று சேர்த்து வைத்துக்கொள். அவை உனக்கும் அவற்றுக்கும் உணவாகட்டும். கடவுள் தம கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அடுத்து அப்பொழுது ஆண்டவர் நோவா கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்கு செல். ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னை நான் நேர்மையானவனாக காண்கிறேன். தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும், தகாத விலங்குகளில் இருந்து ஆணும் பெண்ணுமாக 1 ஜோடியும், வானத்து பறவையிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும். அப்படி போது நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை 7வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது ஆண்டவர் நோவாவுக்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்கு செல். ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னை நான் நேர்மையாளனாக காண்கிறேன். இந்த பகுதி நம்ம இன்னும் பூசையில் கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் படிப்போம். என்ன நடந்தது அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நோவாவின் காலத்தில் மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த உலகத்தை எல்லாம் படைத்த பின்னாடி, ஒவ்வொரு படைப்புக்கும் பின்னாடி ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னது? படைத்த பின்னாடி படைப்பை அனைத்தும் பார்த்து என்ன சொல்றாரு? இவை அனைத்தும் நல்லது என கண்டார். இப்போ 5வது வசனம் படிங்களேன். 6வது அதிகாரம் 5வது வசனம். மண்ணுலகில் மனித செய்யும் தீமை பெருகுவதையும் அவருடைய இதய சிந்தனைகளை எல்லாம் நாள் முழுவதும் தீமையை உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவருடைய உள்ளம் துயரம் அடைந்தது. தொடக்கத்தில் எல்லாத்தையும் படைச்சு ஆண்டு சொன்னாரு, எல்லாம் நல்லா இருக்கு. மனிதனை படைத்தார், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அந்த நல்லா இல்லாததையும் கூட நல்லதாக்கினார். எப்படி? ஒரு பெண்ணை படைத்து தகுந்த துணையை கொடுத்தார், நல்லது என கண்டார். ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்றாரு 1ஆம் அதிகாரத்தில் நல்லது என கண்ட அதே கடவுள் இங்க 6ஆம் அதிகாரத்துக்குள்ள என்ன சொல்றாரு? இந்த மனுஷனை படைச்சது நல்லது இல்லை, இந்த மனுஷனை படைச்சதுக்காக நான் மனம் வருந்துகிறேன். மனம் வருந்தினால் மட்டும் போதாது, அடுத்தது என்ன பார்க்கணும்? இவனை நான் அழித்தொழிக்கப் போகிறேன், இவனை நான் அழித்தொழிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் கோபம் கொள்ளுகிறார். அப்படி எல்லாரையும் அழிக்கப் போகிற போதுதான் ஆண்டவர் ஒரு மனிதனை பார்க்கிறார். யார் இந்த மனிதன்? நோவாவை பார்க்கிறார். இங்கிருந்து தான் ஒரு 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, எல்லாரும் தீமையை செய்தார்கள், எல்லாரும் பாவிகளாக இருக்காங்க. ஆண்டவரை முடிவெடுத்தார், எல்லாரும் பாவிகளாக இருக்காங்க, இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன் என்று முடிவெடுக்கிற போது ஒரு மனுஷன் மட்டும் தன்னை சுற்றி எல்லாமே கெடுதல், எல்லாமே பாவம், எல்லாம் கெட்டவர்களாக தீயவர்களாக இருந்தாலும் ஒரு மனிதன் மட்டும் நல்லவனாக இருக்கிறான். இதான் முதல் செய்தி. சொல்லுவாங்க நம்ம கிராமத்திலெல்லாம், ஊரோடு ஒத்துப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஊரோடு ஒத்துப்போ. அந்த பழமொழிக்கு உண்மையான அர்த்தம் எனக்கு தெரியாது. ஆனால் எல்லா நேரத்திலும் ஊரோடு ஒத்து போய்விட முடியாது. நோவா ஊரோடு ஒத்து போகல. உலகம் தப்பு பண்ணுது, நானும் தப்பு பண்ணுவேன். உலகம் ஏமாத்துது, நானும் ஏமாத்துவேன். உலகம் பொய் சொல்லுது, நானும் பொய் சொல்லுவேன். நான் மட்டும் ஏன் நல்லவனாக இருக்கணும்? நான் மட்டும் யோகியனா ஏன் இருக்கணும்? நான் மட்டும் ஏன் புண்ணியவனாக இருக்கணும்?
Why I should be very sincere? நான் மட்டும் அலுவலகத்தில் ஏன் நேர்மையாக இருக்கணும்? நான் மட்டும் அலுவலகத்தில் உண்மை உள்ளவனாக இருக்கணும்? நான் மட்டும் ஏன் ரொம்ப சின்சியராக வேலை செய்யணும்? என்னை சுற்றி இருக்க எல்லாருமே ஏமாத்துறாங்க, எல்லாம் மோசமான வழியில் சம்பாதிக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, உழைக்காம சம்பளம் வாங்குறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க, பொய் பேசுகிறாங்க, எல்லாம் என்னை சுற்றி கெட்டது நடக்குது. நான் மட்டும் ஏன் நல்லவனாக இருக்கணும்? எனக்கு மட்டும் ஏன் தலையெடுத்து? இன்னும் கூட நாம் சொல்லுகிறோம், கெட்டவளாம் நல்லவனாக இருக்கிறான், கெட்டவளாம் நல்ல வசதியாக இருக்கிறான், கெட்டவளாம் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறான், கெட்டவளாம் சந்தோஷமாக இருக்கிறான், நான் மட்டும் ஏன் நல்லவனாக இருக்கணும்? ஊரோடு ஒத்து போக வேண்டியதானே. இன்னைக்கு மனைவிமார்கள் கூட கணவனை பார்த்து சொல்லக்கூடிய நிலைமை இருக்கு. என்ன நீ எவ்வளவு சின்சியரா இருக்கிற, என்னத்தை சம்பாதிக்கிற, உன் கூட வேலை செய்யறவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, சம்பளம் வாங்குறாங்க, பக்கத்துல கிம்பளம் வாங்குறாங்க, நீ மட்டும் என்ன ரொம்ப சின்சியர்? உன் சின்சியரால என்ன ஆச்சு? வாழ்க்கையில் ஒன்றும் பெருசா வர முடியல, எதை சைடில் சம்பாதிக்க முடியாதா, ஊரோட ஒத்து போக முடியாதா? நாமும் சொல்லுகிறோம், நோவா ஊரெல்லாம் கெட்டவனா இருந்தாங்க, தன்னை சுத்தி இருந்த எல்லாமே கெட்டவன் தான். ஆண்டவரை பார்த்து சொல்றது எல்லாம் கெட்டு போனாங்க. மனிதன் படைப்பதை நினைத்து, மனிதனை படைத்ததை நினைத்து ஆண்டவர் வருந்தினார். உள்ளம் வருந்துச்சு, ஆண்டவருடைய உள்ளம் வருந்துச்சு. எதை பார்த்தும் கவலைப்படாத ஆண்டவர் எதை பார்த்து கவலைப்பட, அந்த அளவுக்கு கெடுதல். என்ன தப்பு பண்ணாங்க? கடவுளுடைய மனிதர்கள், கடவுளை நம்பாத மனிதர்களுடைய பிள்ளைகளை திருமணம் செய்து கொண்டார்கள். கடவுளை நம்பாதவர்களோடு கடவுளுடைய மனிதர்கள் உறவு கொண்டார்கள். கடவுளை வேண்டாம் என்று சொன்னவர்களோடு கடவுள் வேண்டும் என்று நினைத்தவர்கள் அவர்கள் சொந்தம் கொண்டாடினார்கள். இப்ப கடவுள் எனக்கு முக்கியமா அல்லது கடவுளை நம்பாதவன் எனக்கு முக்கியமா? அவங்க பண்ணது பாவம். கடவுளை வேண்டாம், எனக்கு யார் வேணாலும், நான் உறவு சம்பந்தம் சொந்தம், கடவுளை மறந்து போய் இந்த உலக மக்களை தேடி போனாங்க. அதனால ஆண்டவர், நாம் படைச்ச மனுஷன் என்ன வேணான்னு சொல்லிட்டு என்னை உதறி தள்ளிவிட்டு இந்த உலக மக்களுடைய சந்தோஷத்தில் மகிழ்ச்சி போறதை நினைத்து தான் இந்த மனுஷனை படித்து நான் வருந்துகிறேன் என்று சொல்லுகிறேன். படைத்த கடவுளை மறந்துட்டு, படைத்த கடவுள் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு மனுஷனை தேடி போனவனை பார்த்து ஆண்டு சொல்றார், உன்னை நான் படைச்சேன், ஆனால் என்னையே நீ வேணான்னு சொல்லிட்டு போற, உன்னை படைத்ததுக்காக நான் மனம் வருந்துகிறேன். ஆனால் ஒரே ஒரு ஜீவன் மட்டும், ஒரே ஒரு ஆள் மட்டும், இல்லை கடவுள் தான் என்னை படைச்சாரு, அவரை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லி ஒருத்தர் மட்டும் நீதிமானாக இருந்தார், நோவா. இன்னைக்கு உலகம் எல்லாம் பாவத்தில் போது, கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம, கடவுளை வழிபடுகிற நாம ஊரோடு ஒத்து போகிறோம். தப்பு பண்றாங்க, நானும் தப்பு பண்ணுவேன். என் நண்பர்கள் இதை பாவம் செய்ய சொல்றாங்க, சரி நண்பனுக்காக நான் தண்ணி அடிப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் கெட்ட வழியில போவேன், இல்லைன்னா அவன் கோச்சிப்பான். கெட்ட வழியில போகக்கூடிய மனிதர்களுடைய பார்வை, அவங்களுடைய வழியில நான் போவேன். கடவுள் சொல்லாது, இல்லை தப்பு, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு முக்கியம், என் நண்பர்கள் தான் எனக்கு முக்கியம், என் சொந்தக்காரர்கள் முக்கியம், என்னோடு பணி செய்யக்கூடிய என்னுடைய கொலீக்ஸ் தான் எனக்கு முக்கியம், அவங்க தப்பான வழிக்கு கூப்பிடுறாங்க, நான் போவேன். ஆண்டவர் மனம் வருந்தினார், மனம் வருந்துகிறார். ஆனால் அதே சமயத்தில் என் நண்பர்கள் அழைத்தாலும், சொந்த பந்தங்கள் அழைத்தாலும், இந்த உலகமே என்னை சுற்றி கெட்டது செஞ்சாலும் நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் என்னை படைச்சார், ஒருபோது நான் தப்பு பண்ண மாட்டேன் என்ற நோவாவை போல நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். இதாங்க இன்னைக்கு முதல் செய்தி. ஊரோடு ஒத்து போகிறோமா அல்லது நோவாவை போல என்னை சுற்றி கெட்டது நடக்கிறது, என்னை சுற்றி கெட்டவர்கள் இருக்கிறார்கள், அவங்களால நான் கெட்டு போனேன், இவங்களால நான் கெட்டு போனேன், இவனால் தான் நான் இந்த பாவம் பண்ணேன், அவனால் தான் இந்த பாவம் பண்ண வேண்டியதாச்சு, இதனால் தான் நான் குடித்தேன், அதனால தான் நான் அது இல்லை. யார் என்னை சுற்றி இருந்தாலும் நான் ஆண்டோடைய பிள்ளை, ஒருபோதும் தவறி போக மாட்டேன் என்று நாம் இருக்கிறோமா? நான் நோவாவாக இருக்கிறேனா அல்லது ஊரோடு ஒத்து போகிற மனிதனாக இருக்கிறேனா? கொஞ்சம் மனசில் அப்படி கை வச்சு அப்படி சொன்னோம்னா நான் மனசு என்ன சொல்லுது? நோவாவை போல நான் இருக்கிறேனா அப்படின்னு சொல்லுதா? இல்லை ஊரோடு ஒத்து போகிற, எல்லாம் பாவம் செய்ய, எல்லாம் கெட்டது பேசுகிறாங்க, எல்லாம் போய், எல்லாம் பித்தலாட்டம், எல்லாம் இன்சின்சியர், எல்லாம்
அதோடு நான் போகிறேனா? நம்முடைய மனசு என்ன சொல்லுகிறது? நாம் தான் ஆன்ம சோதனை செய்து பார்ப்போம். ரெண்டாவது, இன்னைக்கு நாம் என்ன பார்த்தோம் பிரியமானவர்களே? நோவா எல்லாரும் கெட்டு செய்து கொண்டிருக்கிற போது நோவா மட்டும் நல்ல மனுஷனாக வாழ்ந்தார். இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, கெட்டவங்கள்லாம் வசதி வாய்ப்போடு வாழ்கிற போது, நாம் நல்லவராக வாழ்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம், துன்பம், பிரச்சனை, குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் வருகிற போது உடனடியாக நாம் சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்னது? கெட்டவங்களாம் நல்லா இருக்காங்க, நாம் நல்லவங்களாக இருக்கிறோம். நமக்கு பிரச்சனை வருகிற போது உடனடியாக நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அதாவது எப்பவுமே இந்த ஜோதியம்மா நான் ஒரு கேள்வி கேட்டால் அவங்க வேற ஒரு பதில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பதில் சொல்லுவாங்க. நாம் உடனடியாக சொல்லக்கூடிய, கடவுள் ஏன் என்ன சோதிக்கிறார்? நான் நல்லவனாக தானே இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக தான், நான் பூசிக்க போகிறேன், ஜபம் பண்ணுறேன், யாரையும் நான் ஏமாத்தலை, யாருடைய வயிற்று நான் அடிக்கலை, யாருடைய மகிழ்ச்சி நான் கெடுக்கலை, யாருடைய முன்னேற்றத்தை நான் கெடுக்கலை, நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் உண்டு, என் கடவுள் உண்டுன்னு சொல்லி நான் நல்லவனாக தான் இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் எவ்வளோ கஷ்டம்? ஏன் கடவுள் கைவிட்டார்? கடவுள் கெட்டவர்களெல்லாம் வாழ வைக்கிறார், நல்லவர்களை கைவிட்டு விட்டார். சொல்கிறோமா இல்லைங்களா பிரியமானவர்களே? யோபுனுடைய நிலை, ஒருவேளை யோபு நல்லவராக வாழ்ந்து கொண்டிருக்கிற போது தன்னை சுற்றி இருந்தவங்களாம் ஜாலியாக அப்படியே மகிழ்ச்சியாக இருந்திருக்க, எல்லா பாவங்கள் செய்து நல்லா இருந்திருக்கலாம். இவர் மட்டும் ஜபம் மட்டும் உட்கார்ந்து இருக்கலாம். எல்லாம் ஒரு கேலி கூட பண்ணியிருக்கலாம், ரொம்ப ஒரு இன்சல்ட் பண்ணியிருக்கலாம். என்ன கடவுள் நீ இருக்கிற என்று. ஆனால் அவர் மனம் மாறம் நல்லவனாக இருந்தார். அதனால் நிறைய துன்பங்களை சந்திச்சிருப்பார். ஆனால் இறுதியில் என்ன நடந்தது? கெட்டது செஞ்சவங்கெல்லாம் வெள்ளத்தினால் மூழ்கி போனார்கள். பிரியமானவர்களே, நல்லது ஒருபோதும் சாகாது. நல்லது தோற்று போவது போல நம்முடைய கண்களுக்கு தெரியும். நல்லவர்கள் தோற்று போவது போல கண்களுக்கு தெரியும். நல்லவர்களுக்கு ஏதோ துன்பம் மட்டுமே இருப்பது போல தெரியும். தீயவர்கள் வாழ்க்கையில் வளமையோடு இருப்பது போல் தெரியும். ஆனால் கடவுள் அவர் அப்படியே வைத்திருக்க மாட்டார். தீயவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் அழிவை சந்திக்கிறார்கள். நல்லவர்கள் ஆண்டவர் மிக பாதுகாப்பாக வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம் ஏன் நிறைய தடவை நம்முடைய நல்ல முயற்சிகளை ஏன் கைவிடுறோம் அப்படின்னா, நல்லது செஞ்சாலும் கஷ்டம், நல்லவனாக இருந்தாலும் கஷ்டம், எதுக்கு விட்டுடலாம். ஒரு அன்பிய தலைவர் இருந்தால் நிறைய பேர் நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க, கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, நம்மளை அசிங்கமாக பேசுகிறாங்க. நான் ஏன் நல்லவனாக இருக்கணும்? நானும் மற்றவங்களை போல இருக்கிறேன். வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வந்த உடனே நல்லதை விட்டு விடுகிறோம். வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வந்த உடனே நல்லவனாக இருப்பதிலிருந்து நாம் தவறி விடுகிறோம். நோவா தவறவில்லை, கடைசி வரைக்கும் தவறல. பிரியமானவர்களே, நல்லது உடனடியாக நமக்கு வெற்றியை கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் வெற்றியே கொடுக்காமல் போய்விடாது. நல்லது ஒரு நாள் நிச்சயமாக ஜெயிக்கும், கெட்டது ஒரு நாள் தோற்கும். இதுதான் இன்னைக்கு ரெண்டாவது செய்தி. நீங்கள் ஒருவேளை சொல்ல, நான் நல்லவனாக இருந்து நான் நிறைய கஷ்டம் அனுபவிக்கிறேன், இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லிக்கிறார், நீங்கள் தோற்று போக மாட்டீங்க, நீங்கள் வாழ்க்கையில் தோற்று போக மாட்டீங்க, கடவுள் மேலாக உயர்த்துவார். மூன்றாவது சிந்தனை இன்னைக்கு நோவா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நோவாவை பற்றி மட்டும்தான் இந்த வாசகத்தில் சொல்லியது. அவனுடைய மனைவியை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ சொல்லலை. பிள்ளைகளுடைய துணைவி அதெல்லாம் சொல்ல, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை பற்றி சொல்லலை. நோவாவினுடைய மனைவி நல்லவளாக இருந்தால், நோவாவினுடைய பிள்ளைகள் நல்லவங்களாக இருந்தாங்க அப்படி சொல்ல, நோவாவை பற்றி தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நோவா என் பார்வையில் நேர்மையானவனாக இருந்தான். பிரியமானவரே, மூணாவது செய்தி தான். ஒரு குடும்பத்தினுடைய தகப்பன், ஒரு குடும்பத்தினுடைய தாய்
சரியாக நேர்மையாக இருந்தால் குடும்பமே காப்பாற்றப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு அப்பாவும் ஒரு அம்மாவும் நேர்மையானவர்களாக குடும்பத்தில் நல்லவர்களாக இருந்தால் உங்களுடைய சந்ததி காப்பாற்றப்படுகிறது. நோவாவினுடைய குடும்பம் காப்பாற்றப்படுது. காரணம் யாரு? நோவா. அவங்க பிள்ளைகளை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அவங்களோட தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனால் நோவாவினுடைய விசுவாசம் அவனுடைய குடும்பத்தை காப்பாத்துச்சிங்க. பிரியமானவர்களே, நிறைய அப்பா அம்மா இருக்கிறீங்க, நிறைய தாய்மார்கள் இருக்கிறீங்க. உங்கள் கடவுளுடைய பக்தி, உங்களுடைய நல்ல வாழ்க்கை உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும், உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த 3 கருத்துக்களை நம்முடைய மனசில் கொண்டு வருவோம். ஸோ முதல் கருத்து, ஊரு கெட்டு போயிருக்கு அதனால் நான் கெட்டு போவேன் இல்லை. ஊரு கெட்டு போயிருக்கு ஆனால் நான் கடவுளுடைய பிள்ளை, நான் நல்லவனாக இருப்பேன். கடவுள் நல்லவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். 3வது, ஒரு தகப்பனும் ஒரு தாயும் ஒரு குடும்ப தலைவனும் நன்றாக இருந்தால் அந்த குடும்பம் ஆண்டவரால் பாதுகாக்கப்படுகிறது. எழுந்து நிற்போம். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கை சூழலை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். நாம் கூட தவறு செய்திருக்கலாம், ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கலாம், தண்ணீரிலே மூழ்கக்கூடிய சூழலில் இருக்கலாம், பாவத்திலே மூழ்கி இருக்கலாம், வருத்தத்திலே மூழ்கி இருக்கலாம், கவலைகளிலே மூழ்கி இருக்கலாம். இன்னைக்கு நோவாவை ஆண்டவர் பிழைக்குள் வைத்து காப்பாற்றியது போல, நோவாவை அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் காப்பாற்றியது போல, இன்னைக்கு நாம கூட தண்ணீரில் நாம் கடக்கும் போது ஆண்டவர் நம்மோடு இருக்கார். அக்னியில் நாம் நடக்கிற போது ஆண்டு நம்மோடு கூட வருகிறார். அவரை நம்பி நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றே, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, எரிந்தும் போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்தும் போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றே, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, எரிந்தும் போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்தும் போவதில்லை. பிரியமானவர்களே, கடவுளுடைய பார்வையில நாம் எல்லாம் விலையேற பெற்றவர்கள். உலகம் உங்களை பார்த்து சிரிக்கலாம். இவன் கடவுளை தேடி போகிறான், கோவிலை தேடி போகிறான், இன்னும் ஆண்டவரை நம்புகிறான், இன்னும் ஜபத்தை நம்புகிறான், இன்னும் திருப்பலியை நம்புகிறான், நல்லது நடக்கும் என்று நம்புகிறான். உலகம் நம்மை பார்த்து கேலி செய்யலாம், உலகம் உங்களை பார்த்து நகைக்கலாம், உங்களை பார்த்து கிண்டலாக சிரிக்கலாம். ஆனால் உலகத்தின் பார்வையிலே, மற்றவருடைய பார்வையிலே நீங்கள் இலக்காரமாக இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையிலே நீ நல்லது செய்வதனால் இருக்கிறாய், நீ விலையேற பெற்றவனாய் இருக்கிறாய், ஆண்டவருடைய மதிப்புக்கு உரியவனாய் இருக்கிறார். எனவே ஆண்டவர் உன்னை மகிழ்வோடு என்றும் நடமாடச் செய்வார். பாடுவோம். உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், மதிப்பிற்கு உரியவன் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவேன், மதிப்பிற்கு உரியவன் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்தும் போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்தும் போவதில்லை. நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை இன்றைக்கு பாலைவனத்தில் பயணம் செய்வது போடு இருக்கலாம்.
இஸ்ராயேல் மக்கள் பாலைவனத்திலே பயணம் செய்த போது நிறைய துன்பங்களை அனுபவித்தார்கள், நிறைய கஷ்டங்களை அனுபவித்தார்கள். ஆனால் கடவுள் அவரை விட்டு விலகி போகல. மேகத்தூணாக இருந்து அந்த பிள்ளைகளை, அந்த மக்களை ஆண்டு வழி நடத்தினார். இரவிலே நெருப்பு தூணாக இருந்து அவர்களுக்கு ஒளியை கொடுத்தார், வெளிச்சத்தை கொடுத்தாள். மன்னாவை பொழிந்து அவருடைய பசியை போக்கினார், தண்ணீரை கொடுத்து அவருடைய தாகத்தை தீர்த்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை பாலைவனமாய் இருக்கலாம், ஒன்றுமே இல்லாதது போல இருக்கலாம், வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லையே, என் வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் இல்லையே, நான் எதற்காக வாழ்கிறேன், எதற்காக இந்த உலகத்திலே இருக்கிறேன், என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லா நடக்கலையே, என் வாழ்க்கையில் எதுவுமே உருப்படியா நடக்கலையே, எல்லாமே தலைகீழாய் மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பாலைவன வாழ்க்கையில ஆண்டவர் பாதைகளை காண செய்தார். பாலைவன வாழ்க்கையிலே ஆண்டவர் மேகத்தூணாக இருந்தார். பாலைவன வாழ்க்கையிலே ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்தார். அந்த தேவன் உங்கள் பாலைவன வாழ்க்கையை மாற்றுவார், சோலை வனமாயதை மாற்றுவார். எனவே நம்பிக்கையோடு பாடுவோம். பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர், பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர், ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே, ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. சொல்லுவோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, மீண்டுமாக நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்தும் போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்தும் போவதில்லை. இன்னைக்கு பல குடும்பங்களிலே உறவுகள் சரியில்லாமல் பெற்ற பிள்ளைகள் பெற்றோர்களை மறந்து, பெற்ற பிள்ளைகள் தங்களுடைய பெற்றவர்களை நினைத்து பார்க்காமல் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. பெற்றவர்களை மறந்து போன பிள்ளைகள், ஆண்டவர் சொல்லுகிறார், பெற்ற தாய் தன்னுடைய பிள்ளையை மறந்தாலும் அல்லது பிள்ளைகள் பெற்றோர்களை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை. ஒரு தாய் தன்னுடைய மகவையை மறப்பாளா? பால் குடிக்கும் தன்னுடைய குழந்தையை ஒரு தாய் மறந்து போவது உண்டா? அப்படியே மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை, நான் ஒருபோதும் உன்னை கை விடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலகி போக மாட்டார், நம்மை ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டார். அவருடைய கரம் எப்போதும் நம்மை பிடித்திருக்கும், அவருடைய அன்பு எப்போதும் நம்மை வழி நடத்தும். எனவே பாடுவோம். பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே, உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளே, நீர் என்னை மறப்பதில்லையே, உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, கரங்களை உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி சொல்லுவோம். நன்றி ஐயா, கிருபைக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஐயா, மூழ்கி போகாமல் நம்மை காத்து வருகிற கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஐயா, நாம் எரிந்து போகாமல் நன்றி ஐயா, நம்மை காத்து வருகிற தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, மூழ்கி போவதில்லை. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நோவாவை ஆண்டவர் மூழ்கி போக விடவில்லை. மீனிஸ் நோவாவினுடைய குடும்பத்தை ஆண்டவர் எரிந்து போக விடவில்லை. எஸ், நன்மை எப்போதுமே ஜெயிக்கும், நல்லவர்கள் எப்போதுமே வாழ்வார்கள்.
ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் தோற்று போக மாட்டார்கள். ஆமென். ஆண்டவர் நம்புகிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட ஆமென். மாட்டார்கள். இயேசுவே. நம்பிக்கையோடு வந்திருக்கிற பிள்ளைகளே, இயேசுவே. நம்பிக்கையோடு வந்திருக்கிற பிள்ளைகளே, இயேசுவே. ஒரு நிமிடம் ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுத்து செபியுங்கள். ஆமென். எந்த கஷ்டத்தோடு நீங்க வந்திருக்கீங்களோ, எந்த பிரச்சனையோடு நீங்க வந்திருக்கிறீங்களோ, எந்த பாரத்தோடு நீங்க இப்ப வந்திருக்கிறீங்களோ, மனசுல என்ன கவலையோடு நீங்க இருக்கிறீங்களோ, உங்க உள்ளத்தை, உங்க மனசை, உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பாரத்தை ஒரு நிமிடம் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபியுங்க. ஆண்டவர் மீண்டும் சொல்லுகிறார், உன்னை நான் மூழ்கி போக விட மாட்டேன், ஆமென். இயேசுவே. நீ எரிந்து போக நான் விட ஆமென். மாட்டேன். இயேசுவே. நீ தண்ணீரில் கடந்து போனாலும் சரி, இயேசுவே. நெருப்பில் நீ நடந்தாலும் சரி, இயேசுவே. நீ போகிற பாதை தண்ணீர் மூழ்கக்கூடிய பாதையாக இருந்து கொண்டிருக்கலாம், எரிந்து போகிற அந்த பாதையாக இருந்து கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ மூழ்கி போகிறவன் அல்ல, நீ எரிந்து போகிறவன் அல்ல, நான் உன்னை தாங்கி பிடிக்கிறேன். ஆக உங்களுடைய மூழ்கி போகிற நேரங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கடத்தில் ஒப்பு கொடுங்க. எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை மூழ்கடிக்குதோ ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுங்க. எதெல்லாம் உங்க வாழ்க்கை எரித்து நாசமாக்குகிறதோ அதை ஆண்டவருடைய கடத்தில் ஒப்பு கொடுங்க. மன்றாடுவோம். எங்கள் அன்பு தகப்பனே, செவ்வாய்க்கிழமை கோடி அற்புத புனித அந்தோனியாருடைய திருத்தலத்தை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தேடி வந்திருக்கிற மனபாரங்கள் எல்லாம் போய்விடும், மன கஷ்டங்கள் எல்லாம் போய்விடும். என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே வளமை கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும். எங்களுடைய குடும்பம் இன்னும் ஒருபடி மேலாக உயர்ந்து நிற்கும். எங்களுடைய தோல்விகள், கவலைகள், ஏமாற்றங்கள், எல்லா விதமான இன்னல்கள், இக்கட்டுக்கள், அவமானங்கள் எல்லாம் தீந்து போகும் என்று மனதில் நிறைய விண்ணப்பங்களோடு வந்திருக்கிற உமக்கு முன்பாக நிற்கக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதலை ஆண்டவரே, அன்பு இயேசுவே, நற்கனை தேவனே, உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இங்கே கண்ணீரோடு செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே, உம்முடைய கரங்களினால் தொடும்படியாய் வேண்டுகிறேன். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். நோவாவின் குடும்பத்தை நீ பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றினீர. எல்லா பாவிகள் மத்தியிலும் கூட நேர்மையாய் இருந்த அந்த நோவாவினுடைய குடும்பத்தை பத்திரமாய் காப்பாற்றினீர. இதோ இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை காப்பாற்றும் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை, இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆட்டி படைக்கக்கூடிய எல்லா விதமான சாத்தானுடைய தொல்லைகள், பசாசினுடைய தொல்லைகள், அழகினுடைய தொல்லைகள், நோய் நோக்காடுகள், விபத்துக்கள், ஆபத்துக்கள், எல்லா கடன் தொல்லைகளிலிருந்து ஆண்டவரே நீர் பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம். என்னுடைய கண்ணீர் நீங்குவதாக, கவலைகள் நீங்குவதாக, துயரம் நீங்குவதாக, நோய் நோக்காடுகள் நீங்குவதாக, ஆபத்துக்கள் விபத்துக்கள் நீங்குவதாக, எல்லா துன்பங்களும் மறைந்து இனி வரக்கூடிய நாளில் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தோடு, மகிழ்ச்சியோடு, மன நிம்மதியோடு வாழக்கூடிய கட்டளை இடுவீராக. வல்லமை தாரும் ஆண்டவரே, சக்தியை தாரும் ஆண்டவரே, அற்புதத்தை தாரும் ஆண்டவரே, அதிசயம் தாரும் ஆண்டவரே. ஏதோ எங்களுடைய கண்ணீர் நீங்குவதாக, கஷ்டங்கள் எல்லாம் நீங்குவதாக சொல்லி நம்பிக்கை தாருமாறு சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். முழந்தால் படியிடுவோம். மாண்புய கீதம். மாண்புயர்யூ அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. திருவுட திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.